अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। அஞ்சாவது ஸ்கந்தம் 28வது அத்தியாயம். இன்னும் ரக்தபீஜனுடைய வதம் இருக்கு. ரக்தபீஜனை பத்தி ரக்தபீஜன் 2 அத்தியாயத்துல வரான். ரக்தபீஜனுடைய வதத்தை பத்தி பேசுறது. இப்ப இந்த அத்தியாயத்தை ரக்தபீஜன் வரத சொல்ற. போன அத்தியாயத்துல ரக்தபீஜன் அம்பாள்கிட்ட நீ சுந்தர கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி பேசினதெல்லாம் அதுக்கு அம்பாள் பதில் சொல்ற. வியாச உவாச்ச, வியாச சொல்ற, கிருத்வா ஹாஸ்யம் ததோ தேவி தமுவாச்ச விசாம்பதே. She took it as a joke. கிருத்வா ஹாஸ்யம், அதை அதாவது அவன் என்ன பண்றான், அவன் பேசுறது ஒரு ஜோக்கா இருக்கு, அது ஹாஸ்யாஸ்பதமா இருக்க ஒழிய அது வாஸ்தவமான அர்த்தமுள்ள பேச்சதையும் பேசல. கிருத்வா ஹாஸ்யம், அதாவது அது நகைப்புக்கிடமானதாக, அதை நகைப்புக்கிடமானதாக ஆக்கி அதை என்ன பண்ணார், dismissed as just a joke. ததோ தேவி தமுவாச்ச விஷாம்பதே. விஷாம்பதேங்கிறது நாட்டுக்கு தலைவனா இருக்கக்கூடிய ஜனமேஜயனேன்னு வியாசர் அட்ரஸ் பண்றார். விட் விஷம் விஷா, விட்டுனாக்க ஜன சமூகம்னு அர்த்தம். விஷாம்பதி, ஜனங்களுக்கு தலைவனா இருக்கிற ஜனமேஜயனே அப்படின்னு சொல்லிட்டு. மேக கம்பீரையா வாச்சா, அதாவது என்ன அர்த்தம், பயந்து போய் பேசல, தயங்கி தயங்கி பேசல, நம்ம பேசுறது எடுக்குமோ எடுக்காதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் இல்ல. தைரியமா அவ என்ன பண்றா, ஒரு இந்த வாய்ஸ்ல பேசல, தைரியமான ஒரு வாய்ஸ்ல கம்பீரமா பயம் இல்லாம கேட்கறவன் தான் பயப்படணும் அப்படிங்கறதுனால அந்த மாதிரி ஒரு கான்பிடென்டா ஒரு தைரியமா பயம் இல்லாம பேசுறா அப்படிங்கிற சென்ஸ காமிக்கிறதுக்காக மேக கம்பீரையா, ஒரு இடி இடிச்சா எவ்வளவு கம்பீரமா இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மெஜஸ்டிக்கான ஒரு பயங்கரமான வாய்ஸ்ல இட் ஷோஸ் அ ஃபுல் கான்பிடன்ஸ். நம்ம பேசுறது ரைட்டா தப்பா, பொறுத்தையார் ஒழுங்கா எடுத்துப்பாளா, அவளுக்கு புரியுமா, அவ ஏதாவது தப்பா எடுத்துட்டாள்னாக்கா இல்ல அவ நம்மள அதையே வச்சு அட்டாக் பண்ணா என்ன பண்றதுங்கிற மாதிரிலாம் இல்ல, பர்ஃபெக்ட் கான்பிடன்ஸ் இருக்குங்கிறது. அதான் ஒவ்வொரு இடத்துல சொல்லும் போதும் மேக கம்பீரையா வாச்சா அப்படிங்கிறது. வாச்சா யுக்தி யுக்தம் இதம் வச்சா, அதோட மட்டும் இல்ல லாஜிக்கல் வேர்ட்ஸ் ஆல்சோ. யுக்தி, யுக்தினாக்க பொருத்தமா இருக்கிறது, அதாவது லாஜிக்கு பொருத்தமா இருக்கக்கூடிய, யுக்தம் அதோட சேர்ந்து இருக்கக்கூடிய வச்சகா சொல்ல. அவன் என்ன சொன்னான், பூர்வமேவ மயா புரோக்தம், ரொம்ப சொல்லுது. ஏற்கனவே உங்க தூதன் வந்த போது அவன்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் நான் என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டேன். திருப்பி திருப்பி நீங்க ஏதோ பேசிட்டு இருக்க, வேற எந்த வார்த்தைக்கும் பொருத்தம் இல்லை, அவன்கிட்ட சொன்னது போய் கேட்டுக்கோ, பதில் ஒண்ணு அவனை போய் கேட்டுக்கோ, நான் திருப்பி சொல்ல தயாரா இல்லை. பூர்வமேவ மயா புரோக்தம் மந்தாத்மன் கிம் விகத்தசே, அதாவது நான் சொல்லி அனுப்பிச்சும் அதை புரிஞ்சுக்காம திருப்பியும் திருப்பி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கிறதால மந்தாத்மன், மூடனே, அறிவில்லாதவனே அர்த்தம். மந்தாத்மன் விகத்தசே, ஏன் இந்த மாதிரி ஒரு why are you boasting, ரொம்ப தெரிஞ்சவ மாதிரி, ரொம்ப கெட்டிக்கார மாதிரி, உன்னால ரொம்ப முடிகிறவன் மாதிரி, மூடனே ஏன் விகத்தசே, ஏன் தேவையில்லாம உன்னுடைய பெருமையை பாராட்டுற, பெருமையை பேசிக்கிற அப்படின்னு தமிழ்ல சொல்லுவது அழுத்திக்கிறேன்னு, அந்த மாதிரி விகத்தசே ஏன் பெருமை பாராட்டி கொள்கிறாய், வளர்றேன்னு அர்த்தம். பூர்வமே மயா புரோக்தம், என்ன சொல்லணுமோ அது சொல்லப்பட்டேன். தூதஸ்யக்ரே, எங்க தூதஸ்யக்ரே, முதல்ல தூதம் வந்தான் இல்லையா, அவனிடத்தில் யதா யோக்கியம் வச்சனம் ஹித சம்யுதம், உங்களுக்கு நல்லதும் யதா யோக்கியம் தகுதி உள்ளதும் உங்களுக்கு ஏற்றதும் நல்லதுமான வார்த்தைகள் முன்னாடியே சொல்லப்பட்டாச்சு. என்ன திருப்பி அவனுக்கு சொல்றேன். சதுர்சோ மம ரூபேன பலேன விபவேனச்ச, எனக்கு எல்லா விதத்திலையும் ஏற்றவன். சதுர்சோ, சதுர்சான ஏற்றவன் அர்த்தம், தகுதியானவன், ஒத்தவன். ரூபேன பலேன விபவேன, என்னுடைய சக்திக்கும் என்னுடைய வசதிகளுக்கும் எல்லா விதத்திலையும் ஏற்றவன். திரிலோக்கியாம் எதி கோபி, அம்பாள் என்ன சொல்றா, திரிலோக்கியா 3 லோகத்துல எதி கோபி சியாத், ஒருவேளை அப்படிப்பட்டவன் இருப்பானே யாகில். ஏன்னா அம்பாளுங்கிற மாயா இல்லையா, எல்லாருமே அவளுடைய சிருஷ்டி தானே. எதி சுகோபி சியாத் கம்பதின் பிரவருணோமியகம், அப்ப அவனை நான் பதியா வரிக்கிறத பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னா. ரூஹி சும்பம் நிசும்பம் செய், இப்ப போய் நீ என்ன பண்ண, சும்பம் நிசும்பம் 2 பேரையும் போய் சொல்லு. பிரதிஜ்ஞா மே புரா கிருதா, முன்னாடியே நான் என்ன பண்ணேன், ஐ ஹவ் ப்ராமிஸ்ட் ஆல்ரெடி. பிரதிஜ்ஞா ஐ ஹவ்
பிராமிஸ் என்ன? தஸ்மாத் யுத்யஸ்வ ஜித்வா மாம் விவாகம் விதிவத் குரு. நான் ஏற்கனவே என்ன பண்ணேன், என்ன ஜெயிக்கிறவன் யாரோ, யார் எனக்கு எல்லா விதத்திலையும் தகுதியுடையவனோ, என்ன சண்டையில ஜெயிக்கிறவன் யாரோ அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு பிரதிஜா கிருத்தா, நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். ஏற்கனவே உங்ககிட்ட அந்த இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருக்கேன். அதனால ஐ கேனாட் கோ பேக். ஸோ யுத்யஸ்வ என்னோட சண்டை போடு, ஜித்வா என்ன ஜெயிச்சு, விவாகம் விதிவத் குரு சட்டப்படி, அதாவது சாஸ்திரங்கள் என்ன முறையில சொல்லிருக்கோ அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கும். ஸ்வம்பை ததாக்ஞா பிராப்தா, அதோட மட்டும் இல்லை, நீ ஒரு சாதாரண ஆள் தான், அவனுடைய ஆக்ஞாகரன், அவனுடைய இட்ட கட்டளையை செய்கிறவன் தான். உனக்கு சொந்தமா டெசிஷன் எடுக்கிறதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு எல்லாம் பவர் இல்லை. ஆக்ஞாகரஹா கிங்கரன் அர்த்தம், அவன் வேலையை செய்கிறவன். ஸ்வம்பை தது ஆக்ஞையா பிராப்தா, அவனுடைய ஆக்ஞையினால் அவன் கட்டளையின் பேர்ல வந்திருக்க. தஸ்ய காரியார்த்த சித்தியா, அவனுடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய ஆக்ஞையில வந்திருக்க. யூஆர் ஆஃப்டர் ஆல் ஏ சர்வெண்ட். என்ன பண்ண, அவனுடைய வேலையை பாக்குறதுக்காக வந்திருக்க நீ. அதனால என்ன ஆகும், உன்னுடைய வேலை என்ன? சங்கிராமம் குரு. அவன் சொன்ன வேலை என்ன? போய் ஐஷின்வா, போய் சண்டை போட்டு ஜெயிஷின்வான்ட்டு. ஃபைட், சங்கிராமம் குரு, சண்டையை போடு. பாதாளம் கெட்டவா இல்லையா, என்ன சொல்றது, பத்தினாசகம் உன் தலைவனோட, நீ மட்டும் போகாது, நீ மட்டும் போனா தப்பிக்க முடியாது. பத்தினாசகம் உன் தலைவனோட என்ன பண்ணு, பாதாளத்துக்கு போய் தப்பிக்கிற வழியை பாரு. இதுதான் உனக்கு இருக்கக்கூடிய ஆல்டர்னேட்டிவ். ஒண்ணு சண்டையை போடு, இல்லையா 2 பேருமா சேர்ந்து இங்க இருந்து தப்பிச்சு ஓடுங்க. அது தவிர வேற எதுவும் இல்லை. ஸோ அவனுடைய கட்டளை செய்யணும்னாக்க நீ என்ன பண்ணணும், சண்டையை போடணும், அவ்வளவுதான். இல்லையா சண்டை நீ ஆக்னியை செய்யலையா, ஃபாலோ பண்ண முடியலையா, அதுக்கு தைரியம் இல்லையா, சக்தி இல்லையா, கிளம்பு பாதாளத்துக்கு. ஸோ மேல பேசிட்டே இருக்காது, தேவையில்லாத இந்த இடத்த டயத்தை வேஸ்ட் பண்ற அப்படின்னா யாத சொல்லுவாச்சா. தச்சுருத்வா வச்சனம் தேவியாக தைத்தியோ அமர்ஷ பூரிதா, தன்னை ரொம்ப பயங்கரமானவன்னு நினைச்சிட்டு இருக்கான். அவன் எதிர்க்க யாராலும், ஏன்னா அவன்கிட்ட இருக்கிற வரம் என்ன, ஒரு சொட்டு ரத்தம், அவன் அதாவது அவன் மேல ஒரு அம்போ கத்தியோ ஏதோ ஒண்ணு பட்டு அடிபட்டு அந்த அடியிலேருந்து ஒரு சொட்டு ரத்தம் வந்தா, அந்த ஒரு சொட்டு ரத்தத்துல இருந்து ஆயிரக்கணக்கான அவன மாதிரியே பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அவன் அளவுக்கு வளர்ந்து சக்தி படைத்தவர்களான வீரர்கள் ஆயிரக்கணக்கான பேர் வருவா. ஸோ அவ்வளவு பேர் வந்தா அந்த பூமி முழுக்க அந்த மாதிரி ரத்த பீஜர்கள் நிரம்பினான்னு வச்சுங்கோ, அவ்வளவு ரத்த பீஜர்களோட யாரால சண்டை போட முடியும், யார் ஜெயிக்க முடியும்? அதனால அவனை எழுத்து யாராலையும் சண்டை போடுறதுக்கு இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையினால அவ்வளவு பயங்கரமான ஒரு தைரியத்தோடையும் கான்பிடென்டோடையும் அவன் இருந்தான். அவனை பார்த்து இந்த மாதிரி முடிஞ்சா சண்டையை போடு, இல்லைன்னா ஓடிப்போ அப்படின்னு அவனை பார்த்து சொன்ன உடனே அவனுக்கு அந்த கோபம் தாங்கல்ல. அது ஒரு பொறாமை, அதாவது நம்மளை பார்த்து ஒருத்தர் இந்த மாதிரி பேசுறதா அப்படிங்கிற ஒரு இன்டாலரன்ஸ். அந்த இன்டாலரன்ஸ்ல என்ன எடுத்து அமர்ஷ பூரிதா, ஐ பிகேம் டூ இம்பேஷன்ட். முமோச தரசாபானான் சிம்மஸ்யோபரி தாருணான். என்ன பண்ணான், படு வேகமா இம்மீடியட்டா அவன் சண்டை போடுறதா இருந்தா போடியில ஓடி போன்னு பாருங்க. சொன்ன அடுத்த க்ஷணமே என்ன பண்ணான், தன்னுடைய அம்புகளை எடுத்து முதல்ல சிங்கத்து மேல நின்று சண்டை போடுற, சிங்கத்தை அடிச்சு கீழே தள்ளிட்டோம்னாக்க she will not be able to stand up and move fast forward. எல்லா திசைகளையும் போக முடியாது இல்லையா. அப்படின்னு சிம்மஸ்யோபரி சம்ஸ்திதான், இந்த சிங்கத்துக்கு மேல என்ன பண்றான், கடுமையான கூர்மையான பானங்கள் அடிக்க ஆரம்பிச்சான். அம்பிகா தான்சரான் வீக்ஷிய ககனே பன்னகோபமான் சிச்சேது சாயிகை ஸ்திஷ்ணகி லகு ஹஸ்ததையா க்ஷணாத். லகு ஹஸ்ததையான குவிக்லின்னு அர்த்தம். எந்த வேகத்துல அவன் அம்புகள் அவனுடைய வில்லிலிருந்து புறப்படுறதோ அதை விட படு வேகமாக அர்த்தம். அவன் வில்லில இருந்து அம்பு வரதை விட மிக வேகமாக. லகு ஹஸ்தையான குவிக், அதாவது நம்ம குவிக் ஃபுட்டட்னு சொல்ற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி குவிக் ஹேண்டட், ரொம்ப படு வேகமாக என்ன பண்ணா, சற்று ஒரு ஜஸ்ட் இதுல ஒரு வாய் திறக்கிறதுக்குள்ளேயும் அர்த்தம். அதுல என்ன பண்ணா, அம்பிகா தான் சரான் வீக்ஷிய ககனே பன்னகோபமான், பாம்பு மாதிரி சீருண்டு படுவேகமா வருது. சிச்சேத சாயகை தீக்ஷ்ணேகி, கடுமையான கூர்மையான பானங்களாலே அவனுடைய பானங்கள் அத்தனையும் என்ன பண்ணா, உடச்சி எரிஞ்சுட்டா. லகு ஹஸ்ததையா, பிகாஸ் ஆஃப் அ ஃபாஸ்ட் இது மூமெண்ட். அந்யைகி ஜகான விஷிகைகி ரத்த பீஜம் மகாசுரம். அதோட மிக கூர்மையான, அவன் எதிர்பார்க்காத வேகத்துல மிக கடுமையான கூர்மையான அம்புகளால அவன் என்ன பண்றா, அடிக்கிறா. அந்யைகி விஷிகைகி, கூர்மையான பானங்களாலே ரத்த பீஜம் மகாசுரம் ஜகான. அவன் என்ன பண்ணா, அம்பிகா சாப நிர்முக்தைகி கர்ணாகிருஷ்டை சிலாசிதைகி, நல்ல கூர்படுத்தப்பட்ட, அதாவது தீட்டப்பட்ட சிலாசிதைகன்னாக்க அந்த தீட்டுற கல் இருக்கு பாருங்க, சாணக்கல்லு, அந்த சாணக்கல்லுல கூர் தீட்டப்பட்ட அம்புகளாலே அந்த அம்பு என்ன பண்ணா, காது வரைக்கும் இழுத்த அந்த நான் கயிறு அவ்வளவு வேகமா விடுறா. அதை விட்ட உடனே என்ன பண்ணிட்டா, அந்த அம்புகளாலே அடித்தாள். தேவி பானஹதா, வந்த பானத்தினால அடிபட்டு இந்த அம்புகள் அத்தனையும் வேகமா அடிக்கிறது. அவன் உடம்புல இருந்து ரத்தம் வரல, வேகமா அடிக்கிறது. இப்ப அவ்வளவுதான்.
தேவி பானகதா அந்த அடி வேகம் தாங்காம பாபகா, பாபகானாலே பாப்பின்னு சொல்லணும், பாபம் செஞ்சவன் பாப்பி. ஆனா இஃப் சம்படி சின் இன்கார்னேட், பாப்பமே வடிவெடுத்து வந்தவன் போல அவ்வளவு பாப்பம் பண்ணவனா இருந்தா என்ன பண்றது, அவனை பாபகா அப்படின்னே சொல்லிடலான்னு. அதனால இப்ப தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப உடம்புல கொழுப்பு ஜாஸ்தி அப்படின்னா கொழுப்பு ஜாஸ்தின்னு சொல்லணும். ஆனா ரொம்ப கொழுப்பா இருந்தா என்ன பண்றோம், கொழுப்பு, அதாவது கொழுப்பு அவன் முழுக்கவே அவனை கொழுப்பை உடையவன் அப்படிங்கிறதுக்கு பதிலா கொழுப்பே வடிவெடுத்தவன் அப்படிங்கிற மாதிரி சொல்ற பாருங்க. அந்த கொழுப்பே வடிவெடுத்தவன் கொழுப்பு அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த அவங்ககிட்ட இருக்கிற பணம் திமிரு பேசுறதுன்னா பணம் அப்படின்ற மாதிரி. சோ ஒருத்தங்கிட்ட ஒரு குணம் இருக்குன்னா முழுமையாக அந்த குணம் ரொம்ப அதிகமாக இருக்கு, அதனால அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அந்த குணம் அவனை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிருக்குன்னா அவனை பத்தி சொல்லணும்னாக்க அந்த குணத்தை உடையவன்கிறதுக்கு பதிலா குணம் அப்படின்னே சொல்லலாம் அப்படின்னு இருக்கு. இது ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் யூசேஜ். அர்ஷாதி கணம் அப்படின்பா, பாப்போ ராவணஹா அப்படின்னு வியாக்கரணத்துல உதாரணம் கொடுத்திருக்காரு. அந்த மாதிரி ரத்த பீஜன் என்ன ஆகும், பாபஹா. அப்படி பாப்பா என்ன பண்ண, அந்த பாபஹா மகா பாபியா இருக்கக்கூடிய ரத்த பீஜன் மூர்ச்சா மாப ரசோபரி, ரத்த பீஜன் என்ன பண்ணா, அம்பினுடைய அடி வேகம் தாங்காம என்னுடைய தேர்லயே மயக்கம் போட்டு விழுந்துட்டான். பதிதே ரத்த பீஜே தூ, அவன் தேர்ல விழுந்ததுதான் தெரியும். ரத்த பீஜே பதித்தே ஹாஹாக்காரோ மகானபூத், அந்த இடத்துல என்ன எடுத்து ஜனங்க அத்தனை பேர், அவனுடைய தானவர்கள் அத்தனை பேர் என்ன பண்ணாங்க, ஹா ஹா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சாங்க. சைனிகா சுக்ருசு சர்வே, இப்ப ரத்த பீஜன் இருக்கிறதுக்குள்ள ஒரு பயங்கரமானவன், அவ்வளவு பெரிய காப்பாற்றக்கூடிய சக்தி படைச்சவன் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவனை யாராலையும் ஜெயிக்க முடியாது, அன்கன்ட்ரோலபிள்லாம். அப்படி இருக்கக்கூடிய அவனே விழுந்துட்டான்னா என்ன ஆகுது, சுக்ருசுகு, எல்லாரும் அழ ஆரம்பிச்சுட்டாங்க. சர்வே ஹதாஸ்மி இது சாப்பிடுவோம், அதான் தொலைஞ்சோம், ஹதாஸ்மகனா தொலைஞ்சோம், லாஸ்ட், எவ்ரி திங் இஸ் லாஸ்ட் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தங்களுடைய அத்தனையும் போயிடுது அப்படிங்கிற மாதிரி. ததோ கும்பாரவம் சுத்வா சும்பகா பரமதாருணம், பரமதாருணம்னு மிக கோரமான மிக பயங்கரமான பும்பாரவம். பும்பாரவம் அப்படின்னு சொன்னாக்க இந்த வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுன்னு அழறதும்பால, அந்த மாதிரி கையால வாயில அடிச்சுன்னு எல்லா போதும் அடிச்சுன்னு அழறதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி வாயில கையால அடிச்சுன்னு அழறதுக்கு பேரு பும்பாரவம்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. பும்பாரவம்னா அடிச்சுன்னு அழறது. சோ மிக கடுமையான அடிச்சுன்னு அழற சத்தத்தை கேட்ட உடனே சும்பன் என்ன பண்ணான், உத்தியோகம் சர்வ சைன்யானாம் தைத்தியானாம் ஆதிதேச, சர்வ சைன்யானாம் எல்லா ரிசர்வ் இருக்கு பாருங்க, அவனுடைய படைகள் ரிசர்வ் இது ஆர்மி அத்தனையும் எல்லாரும் சகலமான பேரும் வந்துன்னா எவரிபடி கெட் ரெடி அண்ட் ஜஸ்ட் மூவ் ஃபார் ஃபைட் அப்படின்னு என்ன பண்றான். சர்வ சைன்யானாம் அதாவது மூலபலப்படை அப்படின்னு சொல்லுவா. மூலபலம் அப்படின்னு சொன்னா பேசிக் கோர் இது ஆர்மி, அது ரிசர்வ் ஆர்மி, அதையும் ஆர்டர் பண்றான். ஸோ சர்வ சைன்யானாம் என்டையர் ஆர்மி, அதாவது அது ஆர்மில 2-3 இது இருக்கும். ஒண்ணு ஃபார்வர்டு ஏரியால இருக்கிறது, இன்னொன்னு பேரக்ஸ்ல இருக்கிறது, அப்புறம் ரிசர்வ்ல இருக்கிறது. எல்லாத்தையுமே அவன் என்ன பண்றான், தைத்தியான் ஆதிதேச சர்வ சைன்யம் அவ்வளவு பேரையும் ஆதிதேச ஆர்டர். சும்பன் சொல்றான், நிர்யாந்து தானவா சர்வே, எல்லா தானவர்களும், தானவர்கள்னாக்க அசுராலியே கொஞ்சம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப பாதாளத்தில் இருக்கிறவர்கள், சக்தி படைத்தவர்கள், கச்சிபருடைய தனு அப்படிங்கிற மனைவிக்கு பிறந்தவர்கள். காம்போஜாகா ஸ்வபலைவிருதாக, காம்போஜாகா இந்த காம்போஜர்கள்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்மி. இந்த காம்போஜர்கள்ங்கிறது இந்த பக்கம் எங்கேயோ இந்த இது இருக்கு பாருங்க, ஹிந்து குஷ் மவுண்டன் அதனுடைய பக்கத்துல இருக்கு அப்படிங்கிற இந்த ஏரியா. இது இந்த கம்போடியா இல்ல, இங்கதான் இந்த கில்கிட் அதனுடைய இதுல எங்கெல்லாமோ அவர்கள் அவனுடைய படைமையில் இருக்காங்க கொஞ்சம் பேர். அதே மாதிரி அந்நேபி அதிபலா சூராக காலகேயா விசேஷதா, காலகேயாக, அப்புறம் காலகேயாகனா அந்த காம்போஜர்கள் அந்தந்த பக்கமே இருக்கக்கூடிய இன்னொரு குரூப். அவர்கள் அதிபலாக, அவர்களும் மிகுந்த பலசாலிகள், சூராக இவர்களெல்லாம் ஜெயிக்க முடியாதவர்கள். ஜெயிக்க முடியாத இந்த வீரர்கள் அனைவரும் இவர்களை எழுத்து நிற்கவும் முடியாது, எல்லா விதமான சூழ்நிலையிலும் எழுத்து நின்று சண்டை போடக்கூடியவர்கள். அவர்களை எல்லாரையும் இன்வைட் பண்ணி அவர்கள் அத்தனை பேரும் போய் நிக்கட்டும், சண்டைக்கு போய் நிக்கட்டும் அப்படிங்கிறான். அப்ப வியாசர் மேல கதையை தொடர்றார். நித்யாக்ஞப்தம் பலம் சர்வம் சும்பேனச்ச சதுர்விதம், சதுர்விதம் பலம், அதாவது ரதகஜ துரக பதாதின்னு சொல்றோம் இல்லையா, தேர்ப்படை, காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை என்ற 4 விதமான படைகள். நித்யாக்ஞப்தம் எல்லா விதமான படைகளும் சேர்ந்து அவனால கட்டளையிடப்பட்டன. பலம் சர்வம் நிர்ஜகாம யதா மதாவிஷ்டம், இவர்கள் அத்தனை பேரும் இப்ப சண்டைக்கு போறாங்க. மூலபலர்கள்னாக்க ஃபைனல் ரிசர்வ்,
நம்மள நம்பி இருக்க வேண்டியிருக்கு பார், நம்ம போய் சண்டை போட வேண்டியிருக்கு பார், நம்ம தான் போய் ஜெயிக்க போறோம்னு இவர்களுக்கு தனி கர்வம். விசேஷமான படை இல்லையா? நிர்ஜகாம மதாவிஷ்டம், இவர்கள் அத்தனை பேருக்கும் அந்த திமிர். மதாவிஷ்டம்னாக்க நாங்க ஜெயிச்சிருவோம், எங்களை ஏற்றி யாரும் நிக்க முடியாது, நாங்க ஸ்பெஷல் போர்ஸ் அப்படிங்கிற மாதிரி. சோ மதாவிஷ்டம் தேவி சமர மண்டலே. சோ தேவியினுடைய போர்க்களத்துல அந்த கர்வத்தோடையும் அந்த திமிரோடையும் இவங்க போய் நிக்கிறாங்க, அதோட கிளம்புறாங்க. சமாகதம் சமாலோக்கிய சண்டிகா தானவம் பலம். தானவம் பலம் அப்படின்னாக்க தானவா போர்ஸ். பலம்னாலே ஆர்மி, போர்ஸ்ன்னு அர்த்தம். வெறும் ஸ்ட்ரென்த் மட்டும் அர்த்தம் இல்ல, பலம்னா ஆர்மி. ஸோ தானவா பலம்னா தானவர்களுடைய படை. அதாவது தானவர்கள் இந்த இவெல்லாம் இருக்காங்களே, பலி பிரகலாதன்லாம் இருக்கிற இடம் இருக்கு இல்லையா, அந்த பாதாள லோகம், அவர்களுடைய போர்ஸை அம்பாள் பார்த்துட்டு கண்டாநாதம் சகாராசு பீஷணம் பயதம். கண்டாநாதம், அவ என்ன பண்றா, தங்கிட்ட இருக்கிற மணி, அம்பாள்கிட்ட 18 கையில ஒரு கை கண்டா இருக்கு இல்லையா, அவளுடைய கண்டாநாதத்தை பண்றா, மணி அடிக்கிறா. அதை பார்த்து அந்த சத்தம் கேட்ட உடனே பீஷணம், அது அந்த சத்தமே எல்லாருக்கும் காதை தொலைக்கிறது, பயங்கரமா இருக்கு, அதை கேட்டுக்க முடியல, தாங்க முடியல அவளால. அதோட மட்டும் ஜியாஸ்வனம், தன்னுடைய வில்லில் இருக்கிற நான்கயிறை இழுத்து அவ என்ன பண்றா, எவ்வளவு தன்னுடைய நான்கயிறு எவ்வளவு இதுவா இருக்கு, டைட்டா இருக்கு, அதால அம்பு எவ்வளவு வேகமா போக முடியும், அந்த அம்பை தாங்க முடியுமான்னு காட்டுறதுக்காக தன்னுடைய நான்கயிறுடைய ஸ்ட்ரென்த் காட்டுறதுக்கு என்ன பண்றா, நான்கயிறு அப்படி சுண்டி விடுறா. நம்ம வில்லில் இருக்கிற அந்த தந்தியை எப்படி சுண்டுறமோ, சுண்டி அந்த முதல்ல அந்த நாதம் பண்றோம் இல்லையா, வில்லுல இருக்கு, அதான் வீணையில இருக்கிற தந்தியை சுண்டி நாதம் பண்ற மாதிரி வில்லுல இருக்கிற அந்த நான்கயிறை சுண்டி என்ன பண்றா, அது ஒரு சத்தம், அந்த நான்கயிறை சுண்டி விடுறா. அந்த சத்தம் கேட்கறது, அந்த சத்தம் 7 உலகத்துக்கு சேர்த்து கேட்கறது. அதோட சங்கநாதம் சங்கத்தையும் எடுத்து என்ன பண்றா, சங்கத்வனி, சங்கத்தால ஊதுறா. ஊதும் போது அந்த சங்கம் ஊதுறது எவ்வளவு மூச்சு பிடிச்சு ஊத முடியும், எவ்வளவு சக்தியோட ஊத முடியும் எல்லாம் தெரியறது இல்லையா. சகார ஜெகதம்பிகா தேன நாதேன சாஜாதா காளி விஸ்தாரிதானனா. இந்த அம்பாள் அம்பிகை போடுற இந்த ஜியாஸ்வனம், சங்கநாதம், கண்டாநாதம் எல்லாத்தையும் கேட்ட உடனே காளிக்கும் மூடு வந்துடுச்சு. அவளும் என்ன பண்ணா, விஸ்தாரிதானனா, தன்னுடைய வாயை திறந்து அவளும் பயங்கரமான ஒரு சவுண்ட் கொடுக்குறா. தன்னுடைய ஆனனா வாயை திறந்து விஸ்தாரித்த மிகுந்த திறந்தவளாய் திருத்வா தன் நினதம் கோரம் சிம்மோ தேவியாஸ்த வாகனம். காளியும் வாயை திறந்தா, அதுவும் சிங்கம் என்ன பண்ணுது, எல்லா சத்தத்தையும் கேட்ட உடனே அதுவும் தன்னுடைய சத்தத்தை கர்ஜனைய பண்றது. திருத்வா தன் நினதம் கோரம் தேவியாஸ்த சிம்மஹா வாகனம் ஜகர்ஜ சோபி பலவான் ஜனயன் பயம் அத்புதம். எல்லாருக்கும் இதுவரைக்கும் ஏற்படாத மிகுந்த பயங்கரமான ஒரு பயத்தை ஏற்படுத்தியதாக ஜகர்ஜ இட்ரோட், அந்த சிங்கமும் ஒரு கர்ஜனையை பண்ணிது. தன் நிநாதம் உபசிருத்திய தானவா குரோத மூர்ச்சிதாக. தன் நிநாதம், இவ்வளவு சத்தத்தையும் கேட்ட உடனே, அம்பிகையிட்டேந்து வரக்கூடிய இந்த சத்தங்களை கேட்ட உடனே தானவாக குரோத மூர்ஜிதாக, தேவர் ஓவர் பவர்ட். மூர்ச்சிதாகனு சொன்னோம்னாக்க மயக்கம் போடுறதுன்னு அர்த்தம் இல்லை. இந்த இடத்துல வேற விஷயங்கள் எதையும் தெரிந்து கொள்ளாதவர்களாய், தேவர் oblivious to all other things. குரோத, கோபத்தினாலே they became impatient with anger. So வேற எதுவும் தெரியல, அவளுக்கு கோபம் மட்டும்தான் முழுமையா இருக்கு. குரோத மூர்ச்சிதாக சர்வே சிச்சுபுரஸ்திராணி தேவியும் பிரதி மகாபலா. எல்லாரும் சகலமான பேரும் தேவியை நோக்கி தங்களுடைய ஆயுதங்களை, அம்புகளை எய்ய ஆரம்பித்தனர். தஸ்மின்னேவ ஆயத்தே யுத்தே தாருணே லோமஹர்ஷனே. ஆயத்தே யுத்தே, இது ரொம்ப பெரிய நீண்ட லாங் ஃபைட். ஆயத்தே யுத்தே தாருணே, மிக கடுமையானது. லோமஹர்ஷனே ஹாரிபிலேட்டிங் அப்படின்னு அர்த்தம். லோமஹர்ஷன மயிர்கூச்செறிய வைக்கிற யுத்தம். பிரம்மாதீனாஞ்சு தேவானாம் சக்தய சண்டிகான்யோ. அந்த நேரத்துல பிரம்மாதி தேவர்கள், சப்த மாதாக்கள்னு சொல்றோம் இல்லையா, அவ்வளவு பயங்கரமான யுத்தத்துல சப்த மாதார்களும் பிரம்மாதி தேவர்களுடைய சக்திகள்லாம் சங்கட்டங்கள், ஆயுதங்கள், பூஷணங்கள், வாகனங்கள் எல்லாத்தோடையும் அம்பிகைக்கு உதவி பண்ண அந்த இடத்துல சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்றார். யஸ்ய தேவசி யத்ரூபம் யதா பூஷண வாகனம் தாத்ரூப தராஸ்தாதா தேவியா பிரயயுகு சமராங்கனே. யஸ்ய தேவசி யத்ரூபம், எந்த தேவருக்கு, இப்ப விஷ்ணுன்னா 4 கை, சிவன் தான் 3 கண்ணு, பிரம்மான்னா 4 தலைன்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இப்ப பிரம்மானிங்கிறவ பிரம்மாவோட 4 தலை, கமண்டலோ அட்சமாலா அதெல்லாம் வச்சுட்டு இருக்கிறவளா இருக்கா. விஷ்ணுவோடது கருடாருடைய, அதே மாதிரி சங்க சக்கரதரையா, அதே மாதிரி சிவனோட சக்தி ரிஷபாருடைய திரிநேத்திரதாரியா, அந்த இதெல்லாம் இருக்கிறவளா, திரிசூலதாரியா. அந்த மாதிரி எந்த தேவதையினுடைய ரூபம் எப்படி இருக்கோ
அந்த தேவதையினுடைய சக்தியும் அதே ரூபம், அதே வாகனம், அதே ஆயுதம், அதே பூஷணங்கள்னு அதே மாதிரி எல்லா தேவதைகளும் அந்த இடத்துல வந்து சேர்ந்தார்கள்னு சொல்றார். தாத்ருக் ரூபாக அதே மாதிரியான ரூபத்தை உடையவர்களாய் சதா தேவியே பிரயு சமராங்கனே பிரம்மாணி வரட்டாரூடா, பிரம்மாணி பிரம்மசக்தி, வரட்டாரூடா ஹம்ச வாகனத்திலே உடையவளாய், சாட்சசூத்திர கமண்டலுகோ அக்ஷசூத்திரம் அந்த ருத்ராட்ச மாலை, கமண்டலு அதோடு கூடினவளாய், ஆகதா பிரம்மண சக்தி பிரம்மாணி பிரதிஷ்டிதா, பிரம்மாணி அப்படின்ற பேருடைய பிரம்மசக்தி வரா. வைஷ்ணவி கருடாரூடா, விஷ்ணு சக்தி வைஷ்ணவின்னு பேரு, கருடாரூடா. சங்க சக்கர கதாதரா, விஷ்ணு மாதிரி சங்க சக்கர கதாதிகள். அதே மாதிரி பத்மஹஸ்தா சமாயாதா, விஷ்ணுவோட 4 கையில 4 ஆயுதங்களோட. பீதாம்பர விபூஷிதா, பீதாம்பரத்துடன். சாங்கரித்து விருஷாரூடா, சங்கரி சக்தி, சங்கரருடைய சக்தி சாங்கரின்னு பேரு. விருஷாரூடா ரிஷபத்தின் மேலே ஏறிக்கொண்டு, திரிசூல வரதாரிணி மிக உயர்ந்த திரிசூலத்தை தரிப்பவளாய், அர்த்தச்சந்திரதரா அந்த தலையில வந்து என்ன ஆகும், அந்த கிரசன்ட் மூன் அந்த சந்திரனுடைய பெறையை தரித்தவளாய், ததா அகிவலையா அவ கையில பாம்பு வளையங்கள், பிரேஸ்லெட்டா பாம்பையே போட்டு இருக்கா. அகிவலையா சிவா மங்களகரமானவள். கௌமாரி சிக்கி சம்ரூடா, கௌமாரின்னா குமாரனுடைய சக்தி, சிக்கி சம்ரூடா அந்த மயில் மேல எரிந்து, சிக்கின்னா மயில். சக்தி ஹஸ்தா வரானனா வேலை தாங்கிட்டு இருக்கிறவளாய் வரானனா. யுத்தகாமா என கார்த்திகேயன்கிறவர் சேனானின்னு தேவதைகளுடைய சேனைக்கு இது கமாண்டர் இன் சீஃபா சொல்லியிருக்கு. அதனால என்ன எடுத்து யுத்தகாமா அவளை அப்படியே வர்ணிக்கிறார். சமாயாதா கார்த்திகேய ஸ்வரூபிணி, கார்த்திகேயனை போலவே. ஷண்முகதரா இந்திராணி சுஷ்டுவதனா, இந்திராணி இந்திரனை போலவே அழகானவள். சுஸ்வேத கஜவாகனா வெள்ளை யானை மேல வாகனத்தமா உடையவள். வஜ்ரஹஸ்தா வஜ்ரத்தை தரித்துக் கொண்டிருப்பவள். அதிவேஷாட்யா சங்கிராமாபிமுகி ஏயோ போரை நோக்கி வந்தாள். வாராகி வாராகின்ற சக்தி சூக்கராகாரா, சூக்கரன்னா அந்த இது இருக்கு பாருங்க, ஸ்வேதவராகம்னு சொல்ற மூலியம் அந்த முகத்தை உடையவள். பிரௌட பிரேதாசனா அந்த வேதாளத்தின் மேல அமர்ந்திருப்பவள், அதாவது பிரேதத்தை ஆசனமாக கொண்டவள். நாரசிம்மி நிருசிம்மசி பிப்ரதி சதுர்சம் பபு, நாரசிம்மிங்கிறவள் நிருசிம்மரை போலவே ரூபத்தை படைத்தவளா இந்த நகாதிகளோட. யாமியாச்ச மகிஷாரூடா தண்டகஸ்தா பயப்பிரதா, எவளுடைய சக்தி யாமியா, அவளும் அதே மாதிரி வரா. சமாயாத்தாத சங்கிராமே யமரூபா சுச்சிஸ்மிதா. ததைவ வாருணி சக்தி, வருணனுடைய சக்திக்கு பேர் வாருணி சக்தி, குபேரனுடைய சக்திக்கு பேர் கௌபேரி சக்தி மதோத்கதா. ஏவம் விதா ததாகாராக இப்படிப்பட்ட பலவிதமான வடிவங்களை உடையவர்களால் யயுகு ஸ்வஸ்வ பலைர் விருதாக தங்கள் தங்கள் பலங்களுடன் அவர்கள் அனைவரும் வந்து சேர்ந்தனர். ஆகதாஸ்தா சமாலோக்கிய தேவி முதம் அவாபச்ச, அவர்கள் அனைவரையும் பார்த்து அம்பிகைக்கு சந்தோஷம். ஸ்வஸ்தா முகுதிரிய தேவாக தைத்தியாச்ச பயமாயுகு, தேவர்களுக்கும் சந்தோஷம், எல்லாரையும் பார்த்து ஒரு பெரிய படையே அங்க நிக்கிறது, தேவர்களுக்கு சந்தோஷம். தைத்தியாக பயமாயுகு. சமாகமிய சங்கிராமி சண்டிகா முக்திவாச்சக, அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க, சங்கிராமி போர்க்குளத்துக்கு வந்து அம்பாளை பார்த்து சொல்றாங்க, அந்யந்தா அசுரா சீக்கிரம், சீக்கிரம் அசுராக அந்யந்தாம், இந்த அசுரர்கள் சீக்கிரமாக கொல்லப்படட்டும். தேவானாம் காரிய, தேவர்களுடைய காரியம் நிறைவேறணும். என்ன தேவர்களுக்கு இதுவே வரலையாது, அதான் லோகத்திலேயே எந்த காரியமும் நடக்கல, அது பின்னாடி என்ன நடக்கிறது என்ன ஏதுன்னு சொல்ல போறார். அதாவது லோகத்துல எந்த விதமான இதுவும் நடக்காம எல்லாமே கெட்டு போயிட்டு இருக்கு. காலத்துல மழை பெய்யல, ஈட்டி பாதைகள் ஏற்பட்டு இருக்கு, அதெல்லாம் இருக்கு இல்லையா. சோ அவ்வளவு தகராறு இருக்கும்போது அதெல்லாம் ரெஸ்டோர் ஆகி, இஃப் தி ஆர்டர் ஹாஸ் டு பி ரெஸ்டோர், அசுராஸ் ஹேவ் டு பி கில்ட் அப்படின்ட்டு. ஹத்வா தைத்திய பலம் சர்வம் கிருத்வாச்சு நிர்பயம் ஜெகத்து, தைத்திய இந்த அசுரனுடைய பலத்தை முழுக்க கொண்டு உலகம் பயமில்லாமல் செய்யப்படட்டும். சுவானி சுவானிச்ச துஷ்ணியானி சமாகச்சந்து சக்தியா, சோ இவ எல்லாரையும் கொண்டுட்டு அவ தங்க இடத்துக்கு போகட்டும். சுவானி சுவானி துஷ்ணியானி தங்களுடைய அபோட்ஸ், லெட் them go to their places. பிராணின சந்து சந்துஷ்டாக, பிராணிகள் அனைவரும் சந்துஷ்டாக சந்தோஷமாக இருக்கட்டும். சர்வே ஸ்தாவர ஜங்கமாக, எந்த பிராணிகள், சர்வே ஸ்தாவர ஜங்கமாக, லோகத்துல இருக்கக்கூடிய மரஞ்செடி கொடிகள்ல இருந்து பிரியக்கில இருந்து சகல பிராணிகளும் தங்களுடைய சௌரியத்தை அனுபவித்துக் கொண்டு சௌரியமாக இருக்கட்டும். சமம் யாந்து ததோத்பாதாக, உட்பாதங்கள் இந்த லோகத்துல இருக்கக்கூடிய, அதாவது எப்ப எது நடக்கிறதுன்னு தெரியாம திடீர்னு நடக்கிறது இருக்கு பார்த்தீங்கன்னா, கிரேட் கலாமிட்டிஸ், அந்த மாதிரியான கலாமிட்டிஸ்க்கெல்லாம் உட்பாதங்கள்னு பேரு. அது எப்பவோ ஒரு சமயம் ஏதோ ஒண்ணு இருக்கும், அதாவது லோகத்தை வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு எப்போ ஒண்ணு இருக்கும். இப்ப என்ன ஆயிடுது, அதுவே ஆர்டர் ஆஃப் த டேன்னு இருக்கு. அந்த நேச்சுரல் கலாமிட்டிஸ் என்ன சொல்றோமோ, ஒரு டெரிஃபிக் கலாமிட்டிஸ் என்ன சொல்றோமோ, அந்த டெரிஃபிக் கலாமிட்டிஸ்ங்கிறதே ஆர்டரா இருந்ததுன்னா நம்ம நடக்கக்கூடிய சாதாரண காரியங்கள்லாம் நடந்துட்டு இருக்குமோ.
அது எதுவும் நடக்காது. ஸோ ஜனங்க நிம்மதியா சந்தோஷமா வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும் இல்லையா? அதனால சமம் யாந்து லெட் ஆல் தி கலாமிட்டிஸ் அது என்ன ஆகும், அது செட்டில் ஆகட்டும், அதெல்லாம் போயிடட்டும். சமம் யாந்து அதெல்லாம் சமானத்தை சமனத்தை அடையட்டும். அதுக்கெல்லாம் வந்து ப்ரொஜெக்ட் ஆகாம அந்த கலாமிட்டிஸ் எல்லாம் வெளியில வராம அடக்கத்தை அடையட்டும், அவைகள்லாம் அடங்கி போகட்டும். அதெல்லாம் வந்து அப்படியே என்ன ஆகட்டும், நிர்மூலமாகட்டும். ஈதையஸ்ட ததா புனகா. ஈதையா அப்படின்னு சொன்னாக்கா ஈதி பாதான்னு சொல்லுவா. ஈதி பாதாங்கிறது இந்த மாதிரி கலாமிட்டிஸ் மாதிரி தான். அதாவது அதிவிருஷ்டி ரணாவிருஷ்டிகி சலபாகா மூஷகா ககாஹா அப்படின்பா. அதிவிருஷ்டிகி எக்ஸஸ் ரெயின். எக்ஸஸ் ரெயின்ங்கிறது ஊர் முழுக்க வெள்ளமா இருந்ததுன்னு வச்சுக்கோ, ஒரு எல்லாமே அழுகி போயிடும் இல்லையா? செடி கொடிகள்லாம் நம்மளுக்கு அக்ரிகல்ச்சர்ல இருக்காது, ஜனங்களுக்கு ஒண்ணுங்கிற சாப்பாடு கிடைக்காது. அனாவிருஷ்டிக்கு மழையே பெய்யலன்னா ட்ரவுட், எல்லாரும் பட்னி, தாகத்துக்கு தண்ணி இல்ல, ஒண்ணுமே பண்ண முடியாது. சலவாகனா லோக்கஸ், அதாவது இந்த வெட்டுக்கிளி எல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் சரியான சமயத்துல எல்லாமே வந்து உட்காந்து அவ்வளவு பயிரையும் அழிச்சு விட்டுனாக்க. மூஷக்காகனா ரோடன்ஸ். இந்த ரோடன்ஸ் எல்லாம் என்ன ஆகுதுன்னு சொன்னோம்னாக்கா அதுவும் ஜாஸ்தியா போயிடுச்சுன்னா அதுவும் எல்லா பயிரையும் அழிச்சிரும். பயிர் அழிக்கிறதோட இல்லாம டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளேக்ஸ் அதெல்லாமும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். ககாஹா பறவைகளும் எக்ஸஸா போயிடுச்சுன்னா, அதாவது எல்லா விதமான பிராணிகளும் தேவை, எல்லாமே ஒரு அளவுல இருக்கணும். ஒவ்வொன்றுமே அதனுடைய அளவில் இருக்கணுமே ஒழிய அதனுடைய அளவை தாண்டி போயிடக்கூடாது. இந்த ஃபுட் செயின் சொல்றோம் இல்லையா, ஃபுட் செயினை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏத்த மாதிரி, ஃபுட் செயினை மெயின்டைன் பண்றதுக்கு ஏத்த மாதிரி எல்லா பறவைகளும் எல்லா ஜீவராசிகளும் வேணும். ஆனா எல்லா ஜீவராசிகளும் ஒரு அளவுக்கு வேணும். இப்ப காட்டுல மிருகங்கள் ஜாஸ்தி ஆயிடுச்சுனாக்க வைல்ட் அனிமல்ஸ் என்ன ஆகும், கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாதபடி தாங்களே சிட்டிக்குள்ள பூர ஆரம்பிச்சிடும். அதுகளே ஒன்னு எழுத்துக்க ஆரம்பிச்சிடும். அதனாலதான் ராஜாக்கள்லாம் அந்த காலத்துல வேட்டையாடிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எப்படி மெயின்டைன் பண்றதுங்கிறதும், பறவைகளுடைய ஸ்ட்ரென்த் பாப்புலேஷன் எல்லாம் இருக்கு பாருங்க, எல்லா மிருகங்களுடைய ஸ்ட்ரென்த் பாப்புலேஷனையும் மெயின்டைன் பண்ணணும். அது சில சமயங்கள்ல தானா நேச்சுரலா பயங்கரமா அன்கன்ட்ரோலபிளா இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? அது எல்லாருக்குமே, ஜனங்களுக்கு மட்டும் இல்ல, சகலமான ஜனங்களுக்கும் அது வந்து என்ன ஆகும்னாக்க ஒரு பாதையை கொடுக்கும். ஒரு காலத்துல இந்த பாம்புகள்லாம் எக்கச்சக்கமா ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஜனமேஜயனை வந்து சர்ப்பயாகம் பண்ண சொன்னான்னு மகாபாரதத்துல ஆரம்பிக்கிறது. வெறும்னா அவன் சாதாரணமா தங்க அப்பாவை கொண்டுட்டான்ங்கிறதுக்காக மட்டும் பண்ணல, அவன் பண்ணணும். அந்த சர்ப்பயாகத்துல அத்தனையும் போனோம்னு அந்த பாம்புகளுக்கு ஏற்கனவே சாபங்கள்லாம் வேற இருக்கு. சோ அதெல்லாமே ஒன்னோட ஒண்ணு கண்ட்ரோல்ல தான் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த ஈதையஸ்ட ததா புனகா சமம் யாந்து, அந்த ஈதி பாதைகளும் அப்படிப்பட்ட நேச்சுரல் கலாமிட்டிஸ், இந்த மாதிரி ராட்சசெல்லாம் வந்து நாட்டை ஆளும் போது என்ன ஆகுதுன்னா, அவ தங்களுடைய சௌரியத்தை மட்டும்தான் பாக்குறா, யாக யஜ்ஞாதிகள் நடக்கல. அதனால தேவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆவிர்வாகம், தேவர்கள்னா இந்த லோகத்தை மேனேஜ் பண்ணி கூட ஆதிகாரிக புருஷா, இந்த லோகத்தை மேனேஜ் பண்ண வேண்டியவா, இந்த லோகத்தை பாதுகாக்க வேண்டியவா ஆதிகாரிக புருஷால், இந்த ரெஸ்பான்சிபிள் பீப்புள். அவளால பாத்துக்க முடியாத போது ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இல்லாம போறது இல்லையா? அதனால என்ன ஆகுது, ஈதி பாதைகள் ஏற்படுறது. சோ அதெல்லாம் சமம் யாந்து, அந்த பாதைகள் இல்லாம போட்டோம். அதனால என்ன ஆகுது, கனாஹா காலே பிரவர்ஷந்து, காலத்துல மேகங்கள் மழை பொய்யட்டும். எந்த அளவுக்கு தேவையோ, காலே வருஷத்து பர்ஜன்யா பிருத்திவி சசிசாலின்னு நிகாமே நிகாமே ஓஷதைய பச்சிந்தாம்னு எப்ப வேணுமோ அப்ப மழை பெய்யட்டும், அப்ப வேணுங்கிற அளவுக்கு விளையட்டும்னு சிராதத்துல கூட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். சிராத பிரார்த்தனைகள் கூட அந்த மாதிரிதான் இருக்கு. கனா காலே பிரவர்ஷந்து கிருஷிர் பகுபலா ததா கிருஷிஹி, அந்த இது இருக்கு பாருங்க உழவு, அது பகுபலா, அன்னம் பகுகுர்வீதன்னு இருப்பாருங்க தைத்திரியத்துல, அந்த மாதிரி கிருஷிஹி பகுபலா, மிகுந்த பலனை கொடுக்கக்கூடியதாக ஆகட்டும் அப்படின்னு என்ன பண்ணார். அந்த மாதிரி சங்கரர் வந்து தாபி பரிவிருத்தஸ்தத்ர சங்கரோ லோக சங்கரஹா சமாகம்யசி சங்கராமே சண்டிகாம் இத்திவாச்சக. சங்கரர், பகவான் சங்கரர் அந்த இடத்துல ஆவிர்வாவமா எல்லா தேவதைகளும் வந்த உடனே அம்பிகாட்ட வந்து ஆவிர்வாவமா என்ன பண்றார், இந்த மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணுங்க, சீக்கிரமா கண்ட்ரோல் பண்ணி அசுரர்கள் அழிங்க அண்ட் ரெஸ்டோர் த ஹெல்த் அண்ட் வெல்த் ஆஃப் த வேர்ல்ட் அப்படிங்கிறது. அந்த மாதிரி இது எல்லாமே சங்கரஹா லோக சங்கரஹா அப்படின்ற மாதிரி இந்த லோகத்துக்கு வந்து சங்கரர் அவர் என்ன பண்ணிட்டோம், இந்த உலகத்துக்கு நன்மையை செய்யக்கூடிய மங்களத்தை செய்யக்கூடிய சங்கரர் இது எல்லாத்தையும் நடக்கட்டும்ன்றதாக என்ன பண்ணார், அம்பிகைக்கு அவர் சொல்றார். சொன்ன உடனே அம்பிகை வியாசர் மேல கதையை தொடர்றார். ஏவம் புருவதி தேவேஷே சங்கரே லோகசங்கரே, லோகசங்கரே உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடியதான சங்கரர் ஏவம் புருவதி சதி, இப்படியாக சொல்லும் போது எல்லாம் நடக்கட்டும் உலகத்துக்கு நன்மை நடக்கட்டும்னு சொல்லும் போது ஃபைனல் வார்னிங் ஒண்ணு கொடுக்கணும் இல்லையா? அதாவது இந்த இதுல பார்த்தீங்கன்னா தெரியும், கடைசி நிமிஷத்துல என்ன ஆகுது, அங்கதனை வந்து ராவணன்ட்ட ராமர் தூதரா அனுப்புறாரு இல்லையா,
ஸோ லாஸ்ட் மினிட்ல ஃபைனல் வார்னிங்கா அசுராளுக்கு எல்லாம் என்ன பண்ணிருக்காரு, எல்லாரும் ஒரு இது கொடுத்துருக்கா, ஒரு தூதனை அனுப்பிச்சு, ஸோ வி ஆர் ரெடி, லாஸ்ட் மினிட்ல கொடுக்குறோம், இப்போவாது நீ சரண்டர் ஆகி தப்பிச்சுக்க பாக்குறியா இல்ல ஃபைனலா சண்டைக்கு தான் வரப்போறியான்ட்டு சங்கரரியே அம்பாள் வந்து என்ன பண்ணார், பகவான் சங்கரரியே அம்பாள் வந்து தூதரா அனுப்புறார். சண்டிகாயா சரீராத்து நிர்கதா சக்தி, அதுதான் வர்ணிக்க போறார். ஏவம் பிரவதி தேவேசே சங்கரே லோக சங்கரே, பகவான் சங்கரர் இந்த மாதிரி அம்பிகைக்கு சொல்லும் பொழுது, அதாவது அசுரால் அழிச்சு லோகத்தை காப்பாத்துன்னு சொல்லும் பொழுது, சண்டிகாயாக சரீராத்து, சண்டிகையினுடைய சரீரத்திலிருந்து நிர்கதா சக்தி அத்புதா, அத்புதா பிறரால எதிர்பார்க்க முடியாதபடி காஜ் பண்ண அளவிட முடியாத, அத்புதம்னா நம்மளால அளவிட முடியாத, இன்னதென்று நிர்ணயிக்க முடியாத, உணர முடியாத சக்தி வெளிவந்தது. பீஷணா, பயங்கரமாக தான் இருந்தது. அதிப்பிரச்சண்ட, அன்கன்ட்ரோலபிள். சிவாசத நினாதினி, நூற்றுக்கணக்கான பெண் நரிகள் இருக்கு பாருங்க, அந்த நெறிகளுடைய குரலுடன் கூடியவள். அப்படிப்பட்ட அவ்வளவு நரிகள் அவளை கூட நின்றுட்டு இருக்கு, அவ்வளவும் கத்தின்னு இருக்கு. ஏன்னா போர்க்களத்துல இல்லையா, கோர ரூபா பயங்கரமா இருக்கா. பஞ்சாசியம்னா சிவன் யுத்திவாச்ச ஸ்மிதானனா, அவளை பார்த்து அவ என்ன பண்ணா, பயங்கரமா இருந்தா கூட சிவனை பார்த்து ஒரு புன்முருவலோட சொல்றா, தேவதேவ பிரஜாசுத்வம், ஏ தேவதேவ துவம் ஆசு பிரஜ, சீக்கிரமா போ, தைத்தியாதிபதியின் பிரதி, தைத்தியானாம் அதிபம், சும்பனை பார்த்து தூதத்துவம் குரு காமாரே, ஹே காமாரே, காமனுக்கு எதிரியா இருக்கக்கூடிய, ஏன்னா அவன் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இருக்கான் இல்லையா, அதனால சொல்ற காமாரே, காமனுக்கு எதிரியா இருக்கக்கூடிய, காமனை அழிச்ச பகவான் பரமேஸ்வரனே, தூதத்துவம் குரு, பிளீஸ் பி மெசஞ்சர் ஃபார் மீ, எனக்காக ஒரு தூதத்துவம் குரு, ஒரு அம்பாசிடர் வேலையே பண்ணு. ப்ரூஹி சும்பம் ஸ்மராகுலம், அதான் ஸ்மராகுலம். அவன் வந்து என்ன பண்ணான், அம்பாளை பார்த்துட்டு அம்பாளுடைய அழகுனால மயங்கி போய் அவன் வந்து அந்த மன்மத வேகத்தினால அடிபட்டு கிடக்கான், அந்த கன்ஃபியூஸ் ஆகி கிடக்கான், நல்லது கெட்டதே தெரியாத. இவன் வந்து ஸ்மராரே, மன்மதனை எரிச்சவர், ஹே காமாரே ஸ்மராகுலம் சும்பம் ப்ரூஹி, நீதான் சொல்லணும் அப்படின்ட்டு. நிசும்பஞ்ச மதோத்சிக்தம் வச்சனான் மம சங்கர, நிசும்பம்ச அவன் தம்பி நிசும்பம், மதோத்சிக்தம் அவனுக்கு கர்வம் ஜாஸ்தியா இருக்கு, திமிர் ஜாஸ்தியா இருக்கு, இவனுக்கு வேகம் ஜாஸ்தியா இருக்கு. முக்துவா திருவிஷ்டபம், இங்க என்ன பண்ணு, சொர்க்கத்தை விட்டுட்டு யாத யூஎம் பாதாளம் ஆசு, உங்க சொந்த இடமான பாதாளத்துக்கு சீக்கிரம் போங்க. தேவாகா சொர்க்கே சுகம் யாது, தேவர்கள் சொர்க்கத்துல இருக்கட்டும். துராஷாட் சுவாசனம் சிவம், இந்திரனும் தன்னுடைய ஆசனத்தை, அதாவது தன்னுடைய சிம்மாசனத்துல இருந்துட்டு ராஜ்யம் பண்ணட்டும். பிராப்னோது திரிதிவம் ஸ்தானம் யஜ்ய பாகாம்ச தேவதாக, தேவர்கள் அனைவரும் சொர்க்கத்தை அடைஞ்சு யஜ்ய பாகமான ஹவிர்பாகங்களை அடையட்டும். ஜீவிதேச்சாத்து யுஷ்மாக்கம் எதிர்த்தியாத்து மகத்தரா, உங்களுக்கு உயிர் வாழணுங்கிற ஆசை பெரிதாக இருக்குமானால் எல்லாரும் பாதாளத்துக்கு போங்க. தர்ஹி கச்சத பாதாளம் தரசா எத்திர தானவாக, இந்த பலி பிரகலாதன்லாம் இருக்கக்கூடிய பாதாளத்துக்கு தரசா, குவிக்லி டிலே பண்ணக்கூடாது. உங்களுக்கு இந்த 3 நாள் 5 நாள் 10 நாள் அந்த டைம்லாம் கூட கிடையாது. இம்மிடியட்லி யூ ஹவ் டு வெக்கேட் எர்த் அண்ட் சொர்க்கா, அது வெக்கேட் பண்ணிட்டு அங்க போயிடணும். அதுவா இல்லையா, பல மாஸ்தாயா, உங்களுடைய படைகள் எல்லாத்தையும் திரட்டின்னு வாங்கோ. யுத்தேச்சா மரணாய சேத், மரணாய யுத்தேச்சா, மரணம் சீக்கிரம் சாகணும்ன்ற எண்ணத்துக்காக சண்டை பண்ணணுங்கிற எண்ணம் இருந்த படை எல்லாத்தையும் திரட்டின்னு வாங்க. ததாகச்சந்து திருப்பியந்து மச்சிவா பிசுதேனவகா, என்னுடைய நரிகள்லாம் உங்களுடைய மாம்சத்தினால சந்தோஷத்தை அடையிட்டோம், சீக்கிரம் வந்து சேருங்க அப்படின்ற மெசேஜை கன்வே பண்ணணும் அப்படின்னு வியாசர் சொல்ல. தச்சுத்வா அச்சரம் தஸ்யாக சூலபானி ஸ்வரான்விதா ஜத்வாக தைத்திய ராஜானம் சும்பம் சதசி சம்ஸ்கிருதம். அம்பாளுடைய இந்த வார்த்தையை கேட்ட உடனே சிவர் என்ன பண்ணார், சூலபானி ஸ்வரான்விதா வேகமா போற, தைத்திய ராஜானம் சும்பம், தைத்தியர்களுடைய அரசனா இருக்கிற சும்பரை சதசி, அவனுடைய சபையில அவ்வளவு பேருக்கு எதிர்க்கையும் இந்த வார்த்தையை சொல்றார். ராஜன் தூதோகம் அம்பாயா, நான் வந்து அம்பிகையினுடைய தூதன். திரிபுராந்த கரோஹரஹா, என் பேரு ஹரன். திரிபுராந்த கரஹா, திரிபுர சம்ஹாரம் பண்ணினவன். இந்த திரிபுர சம்ஹாரம்ங்கிறது வேதத்திலேயே வர, தேஷா மசுரானு வேதத்திலேயே வந்து அந்த திரிபுர சம்ஹாரத்தையே பண்ணிருக்கேன். அதாவது திரிபுர சம்ஹாரம்ங்கிறது சும்பனாவது பெண்ணால கொல்லப்படக்கூடியவன், உன்னை கொல்றதுக்கு பொண்ணு வந்தாச்சு. சோ உன்னுடைய கண்ட்ரோல் இல்ல, ஆனா திரிபுரனுடைய டெத்து அவா கண்ட்ரோல் இருக்கு. அவா 3 பேரும் எப்ப சேர்றாளோ அந்த சமயத்துல தான் கொல்ல முடியும். அந்த சமயத்துல ஆயுதம் போகும்போது அவா 3 பேரும் பிரிச்சுட்டா கூட அவளை கொல்ல முடியாது. சோ அவா கண்ட்ரோல்ல இருக்கிற திரிபுரத்தையே நான் என்ன பண்ணிருக்கேன், சம்ஹாரம் பண்ணிருக்கேன் அப்படின்னு. யார் கண்ட்ரோல்ல எது இருக்கோ அவளையே சம்ஹாரம் பண்ணிடுவேன்
அப்படின்றத காட்டுறதுக்காக திரிபுராந்த கரோஹரஹா ஸ்வத் சகாச மிகாயாத்தா ஹிதம் கர்த்தும் தவாக்கிலம். உனக்கு நல்லது பண்றதுக்காக, நல்லது என்னன்னு எடுத்து சொல்றதுக்காக உன்னுடைய சமீபத்துக்கு வந்திருக்கேன். தியக்த்வா சொர்க்கம் ததா பூமி, பூமியும் சொர்க்கத்தையும் விட்டுட்டு யூயம் கச்சது சத்வரம், இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுங்க உடனே. பாதாளம் எத்திர பிரகலாதோ பலிஷ்ட பலினாம்பரஹா, அசுரருக்கே மிகச் சிறந்தவனாலும் உடம்புல, அதாவது சக்தி படைத்தவர்கள்ல பலினாம்பரஹா, சக்தி படைத்தவர்கள்ல மிக உயரிய சக்தி, மிக அதிகமான சக்தி படைத்தவர்களுமான பலி. பலியினுடைய காது குண்டலத்தை ராவணனால அசைக்க முடியல. ராவணனால அந்த குண்டலத்தை தூக்க இல்ல, அசைக்கவே முடியல. அப்படிப்பட்ட கனமான குண்டலம் பலியோட குண்டலம், ராவணனாலேயே தூக்க முடியலன்னாக்க சோ பலினாம்பரஹா, அப்படிப்பட்ட பலசாலியான பிரகலாதனும் பலியும் இருக்கக்கூடியதான பாதாளத்துக்கு சீக்கிரம் போயிடுவோம். அதுவா மரணேச்சாச்சே தர்ஹியாகச்சத சத்வரம், மரணேச்சாச்சே ஆகணும் தான் இது இருந்ததுன்னா அதான் வேற வழி இல்லைன்னு தீர்மானம் பண்ணீங்கன்னா சீக்கிரமா யுத்தத்துக்கு வாங்குவோம். சங்கிராமேவோ ஹனிஷ்யாமி சர்வானேவ அகம் ஆசுவி. அம்பாள் என்ன சொல்றா, உங்களை போரில் உங்கள் அனைவரையும் ஒரே நிமிஷத்தில் உடனடியாக நான் தீர்த்து விடுவேன் அப்படிங்கறதாக சொல்றா. இத்திவாச்ச மகாராஜி யுஷ்மத் கல்யாண ஹேதயோ, உங்களுடைய நல்லதுக்காக, அதாவது உங்கள் அனைவரையும் சங்கிராம போர்ல நான் அழிச்சுடுவேன், இல்லையா நீங்க பாதாளத்துக்கு போயிடுங்க தப்பிக்கணும்னு ஆசை இருந்தா அப்படின்னு உங்க கல்யாணத்துக்காக, உங்க நல்லதுக்காக சொன்னா இதை கேட்டு நீங்க பண்ண வேண்டிய தீர்மானத்தை பண்ணிக்கோ அப்படிங்கறதாக சிவன் என்ன பண்ணார், அந்த ராஜா சும்பன்ட்ட சொன்னார். சொல்லிட்டு அவர் உடனே கிளம்பிட்டார். வியாக்கர் சொல்றார், இது தைத்தியவரான் தேவி வாக்கியம் பீயூஷ சந்நிபம். தைத்தியவரான் மிக சக்தி படைத்த அசுரர்களை தேவி வாக்கியம் பீயூஷன் அமிர்தம் போல அவளுடைய நல்லதுக்காக இருக்கிறதுனால இனிமையாக சொல்லிவிட்டு கிருதகிருத் சிராவயித்வா, அவர்களுக்கு என்ன பகவான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறவர் தானே, அதனால அவர்களுக்கும் நல்லது செய்ய விரும்பி சிதத்தை செய்ய விரும்பியவராய் சிராவயித்வா, அவர்களை கேட்கும்படி அவளுக்கு கன்வே பண்ணிட்டு, அவளுக்கு சொல்லிட்டு தம்புகு பிரத்யாயாத்த சூலபுரத்து, அவர் திரும்பி வந்துட்டார். திரிசூலதாரியான சிவன் திரும்பிட்டார். ஜயாசௌ பிரேரித சம்புகு தூதத்வே தானவான் பிரதி சிவதூதி விக்யாதா ஜாதா திரிபுவனே கிளே. அம்பாள் என்ன பண்ணார், சிவன் தன்னுடைய காரியத்தை செய்யறதுக்காக, அதாவது இந்த இன்ஃபர்மேஷனை சும்பனுக்கு கன்வே பண்றதுக்காக, யயா எந்த அம்பாளாலே சம்புகு தூதத்வே தானவான் பிரதி பிரேரிதா, பகவான் சம்புவானவர் அசுரால நோக்கி தூதராக அனுப்பப்பட்டாரோ, தஸ்மாத் அம்பாள் என்ன இருக்கா, சிவதூதி, அம்பாளுக்கு சிவதூதின்னு பேர் வந்தது. சிவனியே இதான் சிவதூதி கராளிச்ச பிரத்யக்ஷ பரமேஸ்வரி எல்லாம் ஸ்லோகங்கள்ல எதிராட்சி செய்வோம். அதே மாதிரி லலிதா நாமத்தெல்லாம் சிவதூதின்னு பேர் பார்த்திருக்கோம். நீங்க சிவதூதின்னு ஒரு நாமா. அந்த சிவதூதிங்கிற நாமா எங்க இருந்து வந்தது, சும்பனை கடைசி நிமிஷத்துல கொண்டு சும்பனை சம்ஹாரம் பண்றதுக்கு முன்னாடி சும்பன்ட்ட தூதனாக அம்பாள் என்ன பண்ணிருக்கா, சிவனை அனுப்பிச்சிருக்கா. அந்த மாதிரி அனுப்பிச்ச காரணத்தினால அம்பாளுக்கு சிவதூதி அப்படின்னு பேர் வந்தது. சிவதூதி விக்யாதா ஜாதா திரிபுவனே, 3 லோகத்திலேயே அம்பாளுக்கு சிவதூதின்னு பேர் வருது. தேபி ஸ்ருத்வா வச்சோ தேவியாக சங்கரோக்தம் து துஷ்கிருதம் யுத்தியாய நிரிய தேபி, அந்த அசுராலும் தேவியாக சங்கரோக்தம் வச்சஹா துஷ்கரம், அவளால் தாங்க முடியாத வார்த்தைகள், அது அம்பாளுடைய வார்த்தை சிவன் மூலமாக கேட்டு யுத்தியாய நிரிய சீக்கிரம், யுத்தத்துக்காக சீக்கிரம் கிளம்பினாங்க. தம்சிதாக சஸ்திரபாணையா, அதாவது என்ன எடுத்து தம்சிதாக பிட்டன் பை தி ஃபீலிங் ஆஃப் வார், அவங்க என்ன பண்ணாங்க, சஸ்திரபாணையா தங்களுடைய ஆயுதங்களை எடுத்துட்டு தரசா ரணமாகத்திய சண்டிகாம் பிரதி தானவாக நிர்ஜக்னுஷ்ட சரைஸ்தீக்ஷ்ணை கர்ணாகிருஷ்ணை சிலாகதை, வேகமா அம்பிகை சண்டிகை நோக்கி வேகமா வராங்க. தங்க காது வரைக்கும் இழுக்கப்பட்ட அம்புகளால வேகமாக அம்புகளா அவள்கிட்ட அவ பேர்ல ஈகிறாங்கன்னு அர்த்தம். காளிகா சூலபாதைஸ்தான் கதாசக்தி விதாரித்தான், காளிகா என்ன பண்றா, சூலபாதைக்கு திரிசூலத்தினாலையும் கதைகள் சக்தின்றது ஒரு ஆயுதம், வேல் மாதிரி, அதனாலே என்ன பண்றா, அவளை அடிச்சு கிழிச்சு துவம்சம் பண்றா. குர்வந்தி வியசரத்தத்திர, அங்கங்க அவள் அத்தனை பேரையும் கிழிச்சு கொண்டு இது பண்ணிட்டு பக்ஷயந்தீச்ச வியசரத், அவர்களை வாயில சாப்பிட முடிஞ்சவாளை சாப்பிட வாயில போட்டு கிழிக்கிறவாளை கிழிச்சு கொட்டுறவாளை கொண்டுன்னு அந்த இடத்துல பயங்கரமா அவ என்ன பண்றா, ஷீ இஸ் ரோமிங் இன் த இது பேட்டில் ஃபீல்டு. கமண்டு அப்ப பண்ற ஒவ்வொருத்தரும் கமண்டலு ஜலாக்ஷேப கத பிராணான் மகாபலான் பிரம்மாணி காக்கரோத்தத்திர தானவான் சமராங்கடே. பிரம்மாணி என்ன பண்றா,
தன்னுடைய கமண்டல ஜலத்தை எடுத்து அவ வேகமா அவ நேர்ல புரோக்ஷனம் பண்றா பாருங்க. அந்த ஜலத்தினுடைய வேகம் தாங்காம அவ எந்த அளவுக்கு வேகமா அத இந்த இதுல பாத்துருந்தா தெரியும். அதாவது இந்த ஒரு சாதாரணமா ஒரு ப்ரொடெஸ்ட் எல்லாம் இருந்தாக்க அந்த ப்ரொடெஸ்ட கண்ட்ரோல் பண்றதுக்கு ஜலத்தை எடுத்து அடிக்கிறாங்க இல்லையா, வாட்டர் ஃபயர் பண்றாங்க பாருங்க, வாட்டர் கன்ஸ்ன்னு. அந்த மாதிரி வாட்டர் கன்ஸ் மாதிரி என்ன பண்றா, கமண்டலூரில் இருக்கிற ஜலத்தை எடுத்து வேகமா இது பண்றா. ஸோ வாட்டர் கன் மாதிரி அவ்வளவு வேகமா அந்த கமண்டல் ஜலம் விழும்போது அந்த கமண்டல் ஜலத்தினுடைய வேகம் தாங்காம அதனால கீழே விழுந்து சாகக்கூடிய அசுரால் எவ்வளவோ பேர் இருக்கா. ஸோ பிரம்மாணி அவன் அந்த கமண்டல ஜல வேகத்தை ஊத்துறதுனாலயே அதனுடைய வேகத்தினாலேயே நிறைய பேரை இல்லாம ஆக்கிட்டா. மாகேஸ்வரி விஷாரூடா திரிசூலேன அதிரமுகதா, மிகுந்த வேகமான திரிசூல பிரயோகத்தினால அந்த திரிசூலத்தை வேகமா செலுத்துறதுனால மாகேஸ்வரி என்ன பண்ணா, ஜகான தானவான் சங்கே பாத்தையா மாத்த பூத்தலை, நிறைய பேரை கொண்டு கீழே தள்ளினா. வைஷ்ணவி சக்கரபாதேன கதாபாதேன, வைஷ்ணவி சக்கரபாதேன, வைஷ்ணவ சக்கரத்தை தன்னுடைய சக்கர பிரயோகத்தினாலையும் கதாபாதேன கதையினுடைய பிரயோகத்தினாலையும் கத பிராணாம் சகாராசு, நிறைய பேர் என்ன பண்ணா கத பிராணாம் உசிரற்றவர்களாக செய்தா. அது மட்டும் இல்ல, உத்தமாங்க விவர்தான் எல்லாருடைய தலையை வெட்டிட்டாரு. சக்கரம் போகும்போது என்ன ஆயிடுது, ஒவ்வொருத்தருடைய கழுத்தையும் வெட்டி போயிட்டு இருக்கு இல்லையா. தலையில கதை அடிக்கும் போது தலை தனியா பறந்து போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாரும் தலை இல்லாத முண்டங்களாக வைஷ்ணவிட்ட சண்டை போடும்போது கீழே விழுந்து இருக்கா. ஐந்திரி வஜ்ர பிரகாரேன பாத்தையா மாச பூதலை, ஐந்திரி என்ன பண்ணா தன்னுடைய வஜ்ராயுதத்தினால் அடிச்சு எல்லாரையும் கீழே தள்ளுறா. ஐராவத கராகாத பீடிதான் தைத்திய புங்கவான், ஐராவதம் என்ன பண்றது, கரானாக தன்னுடைய துதிக்க, ஐராவதமும் தன்னுடைய துதிக்கையினுடைய அடியினாலே நிறைய பேரை கீழே தள்ளி கொண்டு இருக்கு. வாராகி துண்டகாதேன, வாராகி என்ன பண்றா தன்னுடைய மூக்குனாலையும் தம்ஷ்டாகிர பாதனேனச்ச, தன்னுடைய அந்த கோரைப்பல் இருக்கு அந்த மூக்கினுடைய வேகத்தினாலையும் அந்த கோரைப்பல்லினுடைய அடியினாலேயும் என்ன பண்றா அவ்வளவு பெரிய இல்லாம துவம்சம் பண்ணிட்டு இருக்கா. ஜகான குரோத சம்யுக்தா சதசோ தைத்திய தானவான், அவளும் பயங்கரமான கோபத்தோட நூத்துக்கணக்கான தானவர்களை, தைத்தியர்கள் தானவர்கள் ரெண்டு பேரையும் கொண்டு தள்ளிட்டு இருக்கா. நாரசிம்மி நகைஸ்தீவிரைகி தாரிதான் தைத்திய பொங்குவான், நாரசிம்மி நகத்தினால கீழ்ச்சி எல்லாரையும் கொண்டு தள்ளிட்டு இருக்கா. பக்ஷயந்தி சச்சாராஜோ, அதோட மட்டும் நாரசிம்மியா இருக்கிறதுனால என்ன பண்றா, பக்ஷயந்தி யார் யாரெல்லாம் கொள்றாளோ அவளை சாப்பிட்டுட்டும் இது பண்ணிட்டு இருக்கா. சச்சார ஷி மூட் அபவுட் நனாதச்ச முகுர்முகு, அப்பப்ப அங்க கர்ஜனம் பண்ணிட்டு இருக்கா. சிவதூதி அட்டஹாசைகி பாத்தையா மாச பூத்திலே, சிவதூதியான சண்டிகா என்ன பண்றா தன்னுடைய அட்டஹாசம் அவளுடைய சிரிப்பினாலேயே பயந்து போய் தாங்க முடியாம நிறைய பேர் கீழே புத்துன்னு விழுந்துட்டாங்க. அட்டஹாசைகி பாத்தையா மாச பூத்தலே. தாம் சக்காத, சக்காதன்னு சாப்பிடுற, சாமுண்டா காளிகா சத்வரானிதா, சாமுண்டவும் காளிகையும் அவர்களையும் பக்ஷணம் பண்ணி எனக்கு ரத்த பீஜன் மாதிரி ஆயிட போறதுன்ட்டு. சிகி சம்ஸ்தாச்ச கௌமாரி கர்ணாகிருஷ்டை சிலா சிலைகி நிஜகான ரணே சத்ருன் தேவானாம்ச ஹிதாயவை, மயில் மேல இருக்கக்கூடிய கௌமாரிங்கிறவளும் நிறைய பேர் சம்ஹாரம் பண்றா. வாருணி பாச சம்பத்தான், வாருணி என்ன பண்ற தன்னுடைய பாசத்தினால எல்லாரையும் கட்டி போட்டு கொலை பண்ணிட்டா. தைத்தியான் சமர மஸ்தகே பாத்தையா மாச தத்பிருஷ்டே மூர்ச்சிதான் கதச்சேதனான், சோ அந்த பாசத்தினால கஷ்டப்பட்டு என்ன பண்ணாங்க எல்லாரும் மூர்ச்சை அடைஞ்சு கான்சியஸ்னஸ் எல்லாம் விழுந்து அப்படியே போயிட்டாங்க. ஏவம் மாத்ருகணேன ஆஜவ் அதி வீரிய பராக்கிரமம், மாத்ருகணேன இவர்களுக்கு தான் சப்த மாதாக்கள்னு சொல்றோம் இல்லையா, பிராமி மாகேஸ்வரி செய்வ கௌமாரி வைஷ்ணவி தானே, இந்த சப்த மாதாக்கள் ஆஜவ் யுத்தத்திலே அதி வீரிய பராக்கிரமம், மிகுந்த வீரியமும் பராக்கிரமும் கொண்ட தானவம் பலம், தானவம் சைன்யம், அந்த அசுராளுடைய சைன்யமானது மர்திதம், மர்திதம்னா என்ன அர்த்தம், நசுக்கப்பட்டது பிசுக்கப்பட்டதுன்னு அர்த்தம். எல்லாம் அப்படியே இந்த மர்தனம்னு சொன்னா நம்ம இது பண்றோமே, இப்ப காலில் எங்கேயாவது கிராம்ஸ் எல்லாம் வந்துட்டாக்க காலை என்ன பண்றோம் புடிச்சு விட்டு அமுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி அசுரால் அத்தனை பேர் அமுக்கியே கொண்டு விட்டாங்கன்னு. என்டையர் தானவ ஆர்மி வாஸ் கிரஷ்ட் பை தம் அலாயன பரமுக்கியபோ, மிச்சம் என்ன பண்ணா இந்த இடத்துல தப்பிச்சு ஓடினா போறோம்னு. கும்பார வஸ்து என்ன பண்ணாங்க, பாக்கி பேர் ஓடும்போது ஐயோ ஐயோ மாட்டின்ட்டுமே என்ன பண்றாங்க, வயதிலே அடிச்சுன்னு ஓடுறாங்க இல்லையா, அவங்க அந்த மாதிரி அடிச்சுட்டு ஓடுறதுதான் பும்பாரவம். அது மகானபூத் பயங்கரமான பும்பாரவம் ஏற்படுறது. பலார்னவே இந்த போர்க்கடல்ல இருக்க இந்த ஆர்மியினுடைய ஆர்மியாகிற சைன்யத்துல அந்த சத்தம் சமுத்திரத்துல எப்படி சத்தம் இருக்குமோ அந்த மாதிரி இந்த தானவர்களுடைய ஆர்மியினுடைய கடல்ல ஒரு சத்தம். புஷ்ப விருஷ்டியம் ததா தேவா சக்ரூர் தேவியா கணோபதி, தேவியினுடைய அந்த மாத்திருகணங்கள் தேவி எல்லார் பேர்லயும் தேவர்கள் புஷ்ப வருஷம் பொழிந்தனர். தச்ருத்வா நிலதம் கோரம் ஜெயசப்தஞ்ச தானவாக ரத்த பீஜ சுகோப, இப்ப ரத்த பீஜல் அடி வாங்கின அடியில என்ன பண்றான் மயங்கி போய் தன்னுடைய இதுல விழுந்திருக்கான்.
அது பேர்னா தேர் மேல அவனுக்கு என்ன ஆயிடுது, தேவர்கள் எல்லாம் புஷ்ப திருஷ்டி பெய்யறாங்க, சத்தம், அசுரர்கள் தான் பயந்து போய் கத்தின்னு இருக்காங்க. சோ தச்சுருத்துவா நினதம் கோரம், கோரம் நினதம் அசுரர்களுடைய கோரமான பயங்கர சப்தம், அதுக்கப்புறம் தேவர்களுடைய ஜெயசப்தம் கேட்டு சுத்துவா ரத்த பீஜா, ரத்த பீஜனுக்கு என்ன எடுத்து கொஞ்சம் நினைவு வருது அந்த சத்தத்தினால. சுகோபாசு திருஷ்டுவா தைத்தியான் பலாயிட்டான், தைத்தியர்கள் என்ன இப்ப ரத்த பீஜன்னு மயங்க விழுந்துட்டா, வேற லீடர் யாரும் இல்ல, இவாளை லீட் பண்றதுக்கு யாரும் இல்ல, பயங்கரமா நீ அடி வாங்குறாங்க, வேற வழி இல்லாம தப்பிக்கிறதுக்கு அவங்க ஓடுறாங்க. சோ ஓடிட்டு இருக்கிற அசுராவை பார்த்து கோவப்படுறான். கர்ஜமானாம் சதா தேவான் வீக்ஷியான் தைத்தியோ மகாபலா, தேவர்கள்லாம் கர்ஜிக்கிறாங்க, ஆஹா ஜெய ஜெயஹோ அப்படின்ட்டு இல்லையா. அவர்களுடைய கர்ஜனையை கேட்டுட்டு ரத்த பீஜஸ்டு தேஜஸ்வி ரணம் அபியாயோ ததா, சக்திசாலியான ரத்த பீஜன் ரணம் அபியாயோ போர்க்களத்துக்கு வரான். சாயுதோ ரத சம்பிஷ்டா, எல்லா ரதத்தையும் ஆயுதங்களையும் ரெக்கவர் பண்ணிட்டு ரதத்துல உட்கார்ந்தவனா குருவன் ஜாசப்தம் அத்புதம் ஆஜகாம ததா தேவின் குரோத ரக்தேக்ஷணோத்யதா, கோபத்தினாலே சிவந்த கண்களை உடையவனாய் ஆயுதங்களுடன் தேவியை நோக்கி வரான் அப்படின்னார். ரத்த பீஜ வதம் என்னங்கிறத அடுத்த அத்தியாயத்துல சொல்ல பார்ப்போம்.